தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதற்கு அடிப்படை தேவை ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இரங்கும் உள்ளம் போன்ற உயரிய பண்புகளை நம் உள்ளத்தில் கொண்டு நம் குடும்ப வாழ்வை தொடர இத்திருக்குடும்ப திருவிழா திருப்பலிக்கு மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இறை அருளையும் இரக்கத்தையும் பெற மன்றாடுவோம். திருக்குடும்ப திருவிழா திருப்பலி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். நம்முடைய குடும்பங்களை கொண்டாட வேண்டும், கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்பதன் அடையாளமாக நாம் இந்த திருக்குடும்ப திருவிழாவை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நாங்கள் இறைவன் நம்முடைய குடும்பத்திற்கு நாங்கள் கோட்டையாக பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். அதற்கெல்லாம் நன்றி செலுத்துவோம். பிறந்திருக்கிற பாலன் இயேசு அவர் மிகுந்த வல்லமையோடு வந்திருக்கிறார். நாங்கள் அந்த பாலன் இயேசுக்கு நம்முடைய தேவைகளை கேட்போம், வரங்களை கேட்போம். அவர் எப்படிப்பட்டவர்? திருவெளிப்பாடு 19:16 சொல்லுகிறது, அவர் அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவர்களெல்லாம் ஆண்டவர். பிறந்திருக்கிற பாலன் இயேசு அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அந்த அரசரை ஆராதனை செய்வோம், அந்த ஆண்டவரை வணங்குவோம், தொழுவோம், பணிவோம், சிரம் தாழ்த்துவோம், அவர் பாதங்களை நம்மே அர்ப்பணிப்போம். அதற்கு ஏதுவாக கைகளை குவிப்போம், கரங்களை குவிப்போம், வாயை திறப்போம், மனதை திறப்போம். திறந்து அந்த அரசர்களை அனுமதி கொடுப்போம். அந்த ஆண்டவர் நம்மோடு பேச நம்மையே அவர் பாதத்திலே அர்ப்பணிப்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நிறைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை பேச்சு மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களால் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல் இறைவா, வாழ்வை போற்றும் தூய்மை தொடக்கமாக தண்ணீர் வழியாமல் மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வு கொடையை பெற வேண்டும் என திருவிழமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியது ஆண்டவரை தாழ்மையை மன்றாடுவோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தது. இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை உடலில் தீமை அடைந்து காப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் கல்வி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு ஏசாவளியாக கற்பித்தது. உமது படைப்பு பொருளாய் இந்த உண்மை பரிவிறக்கத்தில் புனிதப்படுத்தியது. ஆண்டவரை தாழ்மையாய் வேண்டுவோம். உப்பு கிழங்கை தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் காப்புதலைக்கும் தோல்வியறச் செய்கிறார். உம் தூய் ஆகியோர் உடனிருந்து எங்களை இடையராக காத்தருவாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். Amen.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களுக்கு நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை கொடுக்க திருவிழமாக உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஒன்று. அண்ணா ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட மகன் சாமுவேலை இறைவனுக்கு ஒப்படைக்கின்றார். தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தன் மகனுடன் காணிக்கைகளோடு இறை சந்நிதிக்கு வந்து நன்றியோடு சாமுவேலை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் என்ற நிகழ்வை விவரிக்கும் இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 20 முதல் 22 மற்றும் 24 முதல் 28 முடிய. உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார்.
நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்தச் சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று எங்கும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கிக் கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல் பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காலையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டறிந்தார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 20. இரண்டாம் வாசகம் ஒன்றுரை. கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடன் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் என்பதை எடுத்துரைக்கும் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம்.
நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1, 2 மற்றும் 21 முதல் 24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சார்ந்து நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. எனக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 தொடங்கி 52 முடியும். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 41 முதல் 52 முடியுள்ள உயிருள்ள வார்த்தைகள். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர்.
விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவர் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவரையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனை அவர் அளித்த பதில்களை கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தார்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்ததே என்றார். அவர் அவரிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவருடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்கள் பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் நமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்தில் உடல் வளர்ச்சி மிகுந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராக வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் அனைவரும் சேர்ந்து திருக்குடும்ப பெருவிழா மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குடும்பங்கள் ஒவ்வொன்றும் கடவுளுடைய அருளால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திருமண வாழ்க்கை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், வீரம் என்பது முக்கியமாக பார்க்கப்பட்டது. கணவன் நல்ல வீரமாக இருக்க வேண்டும், மணமகன் நல்ல வீரமாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் முதல் வீட்டில் வந்து பொண்ணு கேட்பது முன்பாக நாட்டுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் வரலாற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டில் பொண்ணு கேட்க முன்னாடி காட்டுக்கு போகிறோம். காட்டுக்கு போய் புலியை வேட்டையாட வேண்டும். அப்போதான் அந்த வீரத்தை பார்த்து தான் பொண்ணு கொடுப்பாங்க. புலியை வேட்டையாடி அந்த புலியுடைய பல்லில் கொண்டு வரணும். அப்படின்னா தான் பொண்ணு கிடைக்கும். மதுரையில் ஒரு பழக்கம் இருந்தார்கள், இளவட்டக்கல். இளவட்டக்கல் அதை தூக்கி தலைக்கு மேலே தூக்கி எறியணும். அப்போ தான் பொண்ணு கிடைக்கும். இப்போ உள்ள காலத்தில் புலி வேட்டைக்கு போனால் மாப்பிள்ளை யாராக இருக்கலாம், புலி தான் மாப்பிள்ளை இருக்கும். அவங்க காணாமல் 1000 வருடங்களுக்கு முன்பாக அந்த இளவட்டக்கல்லை தலைக்கு மேல் தூக்கி போட்டார்கள். 500 வருடங்களுக்கு முன்பாக இடுப்பளவு தூக்கினார்கள். 100 வருடங்களுக்கு முன்பாக முழங்கால் அளவு தூக்கினார்கள். இப்போது அந்த கல்லை தொட்டாதான் முடியும், தொட மட்டும்தான் முடியும். இப்போ உள்ள சந்தையில் அந்த கல்லை தொட மட்டும்தான் முடியும். ஆகவே அப்படி குடும்பம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதற்கு அந்த மணமகன் மணமகளுடைய மனது உறுதியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அடையாளமாக இருக்கிறது. பெண்கள் வீரமாக இருந்தார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் புலியை முரத்தை கொண்டு துரத்தினார்கள். அந்த காலம் அப்படிப்பட்ட காலம். ஆகவே அவர்களும் வீரமிக்கவர்களாக இருந்தார்கள். இந்த காலம் எல்லாம் பிராயர் காலம், அப்படியே சொந்திகளாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காலத்தில் திருமணம் இதை பற்றி சிந்திக்கிற போது, திருமணம் தான் குடும்பத்தினுடைய அடித்தளமாக அமைகிறது. அங்குதான் நமக்கு உறவுகள் கிடைக்கிறார்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள், சொந்தங்கள், பந்தங்கள் இதையெல்லாம் கிடைக்கின்றன. அங்கே ஒரு நபர் வளர்த்தெடுக்கப்படுகிறார், வார்த்தெடுக்கப்படுகிறார், அங்கேதான் செதுக்கப்படுகிறார். இப்படி குடும்பம் பல்வேறு விதத்தில் செயல்பட்டாலும் ஒரு குழந்தை கிடைக்கிறது. நவீன காலத்தில் ஒரு குழந்தை கிடைக்கிறது. பல்வேறு விதமான பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் எவ்வாறு சமாளிப்பது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் எவ்வாறு அணுகுவது என்பதற்கு திருக்குடும்பமும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்களும் நமக்கு உதவி செய்கின்றன. நமக்குள்ளே இந்த வாசகங்களுக்கும் இறை வார்த்தைக்கும் திறந்த உள்ளத்தோடு தூய ஆவியின் துணையோடு நாம் பதில் கொடுக்கிற போது கண்டிப்பாக குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்ற முடியும். வெற்றிகரமாக குடும்பத்தை கொண்டு போக முடியும். பாருங்கள், போன வாரம் கிறிஸ்துவ விழா முடிந்திருக்கிறது. உலகறியாக திருக்குடும்ப பெருவிழா வந்திருக்கிறது.
கடவுளே ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். பாருங்க, கடவுளே ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது. யோசேப்பு, மரியா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கடவுளே குடும்பத்தில் பிறக்கிறார். அப்ப என்ன முக்கியம்? குடும்பம் என்பது ரொம்ப முக்கியமானது. திருமணம் என்பது ரொம்ப முக்கியமானது. கடவுளே குடும்பத்தில் பிறக்கிறார். பிறக்கிற கடவுள் எல்லா குடும்பங்களையும் ரட்சிக்கிறார். கடவுள் முதல் தொடக்கத்திலே பார்த்தோம்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே தொடக்கத்தில் பார்த்தோம்னா ஆதாம் ஏவாள் குடும்பம். ஆகவே குடும்பம் என்பது ரொம்ப முக்கியமான என்பதற்காகத்தான் இந்த குடும்பங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றன. புதிய ஏற்பாட்டு வந்து சொன்னால் எலிசபெத் செக்கரியா குடும்பம், அன்னை மரியாள் குடும்பம். ஆகவே குடும்பம் என்பது முக்கியம் என்பதை வெளிக்காட்டத்தான் கடவுளே குடும்பத்தில் பிறக்கிறார். ஆகவே குடும்பத்தில் பிறக்கிற கடவுள் எல்லா குடும்பங்களையும் அவர் ரட்சிக்கிறார், புனிதப்படுத்துகிறார், மந்திரிக்கிறார். குடும்பம் மிக சிறப்பானது, மேலானது. திருமணம் அவசியமானது. ஒன்று கல்யாணம் முடிக்கணும், இல்லைன்னா சிஸ்டர் 2 கிட்ட நல்ல கிடக்கூடாது. எல்லாம் இப்போ சம்பாதிக்க ஆரம்பித்த காரணமாக நான் தனியாக இருக்கிறேன், தனியாக நான் வாழ்ந்துடுவேன், குடும்பத்தில் பார்க்கறதுக்கு ஆரம்பித்தார்கள், தனியாக வாழ்ந்துடுவேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்கிறது. நாங்கள் பாருங்கள், குடும்பம் முக்கியமானது என்பதை வெளிக்காட்டத்தான் கடவுளே குடும்பத்தில் பிறந்தார். குடும்பம் முக்கியமான, திருமணம் முக்கியமான என்பதற்காகத்தான் முதல் திருமணத்தை ஆண்டவரே நடத்துகிறார். ஆதாம் ஏவாள் திருமணத்தை கடவுள் தான் நடத்துகிறார். ஆகவே மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவர் இணைந்து வாழ்வதற்காக துணையை கொடுத்தார். அது கடவுளுடைய திருவுளம். யார் ஒருவர் திருமணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் என்கிறாரோ அவர் கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக செல்கிறார். கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக செல்வது நல்லதல்ல. ஆகவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காத திட்டம். குடும்பம் என்பது ரொம்ப முக்கியமானது. திருமணம் என்பது அவசியமானது. திருமணம் செய்யலையா, டோர் ஓப்பனாக இருக்கு. சாமியார் அவருக்கு, சிஸ்டர் அவருக்கு, வயசான பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஆகிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு இருந்தேன், இப்போ 40 வயசு ஆகிட்டு, நோ ப்ராப்ளம், உங்களை கூப்பிட்டு போகிறேன், நானும் கவலைப்படாது. ஆகவே என் நவீன காலத்தை பார்க்கிற போது எப்படி ஆகும்? குழந்தைகள் குறைவாக இருப்பதன் காரணமாக கல்யாணம் பண்ணவங்க தான் சாமியார் வரணும். எனக்கு ஒரு இடத்தை செட் பண்ணிட்டு அங்கே வர வேண்டிய காலம் வரும், பஞ்சம் வரும், இறைவார்த்தை பஞ்சம் வரும், இறை ஊழியர்களின் பஞ்சம் வரும், சொல்ல முடியாது. ஆக அப்படிப்பட்ட தருணத்திலே இதை போன்ற பாணியிலும் திருச்சபை இறங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிலே இறங்கியாச்சு. ஆகவே குடும்பம் என்பது முக்கியமானது, திருமணம் என்பது அவசியமானது. அது முதல்ல. இரண்டாவது பார்க்கிற போது அந்த குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போவதற்கு, அஞ்ஞானம் கொண்டு போவதற்கு அன்னை மரியா ஒரு முதல் படி என்றால் என்ன தருகிறார்? லூக்கா நற்செய்தி 2:47 அவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணாமல் போய்விட்டார், ஆலயத்தில் காணாமல் போய்விட்டார். அப்போது மரியா சொன்ன வார்த்தையை பாருங்கள், உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடிக் கொண்டிருக்கிறோம். வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்? யாராவது கண்டா சொல்லுது, வார்த்தை நம்ம எப்படி கூட வழக்கமா, உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருக்கிறோம். வழக்கமா நார்மலா நம்ம எப்படி சொல்லுவோம்? உங்க பையன் காணாம போயிட்டான், உங்க கண்ணில் முதல்ல மாட்டினான், நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்கட போய் சொல்லுங்க. நானும் உன் தந்தையும், அந்த வார்த்தை போடணும். நானும் உன் தந்தையும். கூட்டத்துக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க? நானும் 2 மணி வந்துருக்காங்க. முதல்ல யார் தான் வருவா? நான் தான் வரும், நான் தான் வரும். இங்க அன்னை மரியா யாரை சொல்றா பார்த்தீங்களா? உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடி கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் அடுத்தவரை முக்கியப்படுத்துகிற போது, அடுத்தவரை பெருமைப்படுத்துகிற போது அந்த குடும்பம் மிக சிறப்பாக அருமையாக இருக்கிறது. அடுத்தவர் கணவரை முக்கியப்படுத்தும் போது, மனைவியை முக்கியப்படுத்தும் போது, பிள்ளைகளை முக்கியப்படுத்துகிற போது, பெருமைப்படுத்துகிற போது, பாராட்டுகிற போது அந்த குடும்பம் மிக சிறப்பாக அருமையாக இருக்கிறது. நான் என்பது அடுத்து வருகிற போது நாம் சிறப்பானவர்கள் குடும்ப வாழ்க்கை கொண்டு போக முடியும். பல நிலைகளில் நான் இந்த எண்ணம் வருவதன் காரணமாக தான் இறங்கி வர முடியவில்லை. குடும்பத்திலே பல காரியங்கள் சரிசாய்க்க முடியவில்லை, ஒத்துப்போக முடியவில்லை, ஒத்துழைக்க
ஒத்துழைப்பு கொடுக்க முடியவில்லை. இவையெல்லாம் வருவதன் காரணமாக பிரிவு வருகிறது, உடைப்பு வருகிறது. உடைக்கப்படுகிறார். மேரேஜ் இஸ் a covenantal relationship. உடன்படிக்கை உடைபடாத முத்திரையாக கடவுள் கொடுத்தார். கான்ட்ராக்ட், கவனன்ட். கான்ட்ராக்ட் என்ன? வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் கூப்பிடுறீங்க, கொஞ்ச காலம் தான் அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் முடிந்த போது அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. மேரேஜ் அப்படி கிடையாது, திருமணம் அப்படி கிடையாது. அது கவனன்ட், அது உடன்படிக்கை, உடைபடாத உடன்படிக்கை. இது எல்லாம் இதில் வருகிறது. அடுத்தவரை முக்கியப்படுத்துகிற போது, முதன்மைப்படுத்துகிற போது, பெருமைப்படுத்துகிற போது அது கண்டிப்பாக வருகிறது. சின்ன பிள்ளை தான் முடியாது. அதை எவ்வளவு ஞானமாக அவர் பேசுகிறார் பாருங்கள், எவ்வளவு ஞானமாக அவர் செய்கிறார். லூக்கா நற்செய்தி 8:47 வசனத்தை மனசில் வச்சிருங்க, அதை கடைபிடிக்கும் போது குடும்பம் மிக சிறப்பாக அறியாமல் மாறுகிறது. இரண்டாவது பார்க்கிற போது குடும்பத்தில் கண்டிப்பாக நமக்கு தெரியும், அன்பு இருக்கணும், அங்கு பாசம் இருக்கணும், அங்கு நேசம் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் தலைவர்கிட்ட கடவுள் பேசுகிறார், நான் இன்னைக்கு உங்கள் வீட்டை விட்டு போகிறேன், இன்னையிலேருந்து உங்கள் வீட்டை விட்டு போகிறேன், போகிறதுக்காக மறந்துட்டு போக நினைக்கிறேன், என்ன வேணும் கேள்வி அப்படின்னா இது அப்படியே பார்த்துருக்கேன், என்ன கேட்கலாம் ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஒன்றா எடுத்துக்கிறேன். மனைவி பிள்ளைகிட்ட சேர்ந்து பேசிட்டு என்ன வேணும் கேள்வி அப்படின்னா ஓகே ஒரு நாள் டைம் தான், ஒரு நாள் டைம். மனைவிட்ட கேட்டான், நம்ம வீட்டை விட்டு கடவுள் போக போறாரா, நம்ம வீட்டை விட்டு போக போறாரா, என்ன ஒரு வரம் கேட்கிறார், என்ன கேட்கலாம், என்னங்க என் உடம்புலாம் நகையா கேட்கு, உடம்பு முழுவதுமா நகையா கேட்கு. பையன் ஓடி வந்தான், அப்பா சொத்து நமக்கு இதோட ஒரு 10 மடங்கு கேட்கிறேன் அப்படின்னா உள்ள ஓடி வச்சு பங்களா காடு இதெல்லாம் கேட்குப்பா, நம்ம நல்ல ஜெயலோதியாக வாழலாம். அங்கிருந்து அவங்க அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் இருந்தா நமக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கடவுள்கிட்ட அன்பும் பாசத்தையும் கேள்வி, அன்பு பாசத்தையும் கேள்வி கூட போதும். கடவுள் வந்தார். அப்போ அவர் கேட்டது, கடவுளே எங்களுக்கு அன்பும் பாசத்தையும் தாங்க. கடவுள் தலையை அனுப்பிச்சிட்டாரு, தலையை அனுப்பிச்சிட்டாரு. நான் உங்க வீட்டை விட்டு போகலாம் நினைச்சேன், என் முடிவு மாத்திர முடிவு பண்ணிட்டேன், உங்க வீட்டில் தான் நிரந்தரமா குடியிருக்கு போறேன், உங்க கூட தான் நான் எப்போதும் வாழ போறேன். நாம் அன்புள்ளவர்களே, குடும்பத்தில் அன்பும் பாசமும் கரிசனையும் அக்கறையும் பிறர் மீதான ஒரு நலன் இருக்கும் போது கண்டிப்பாக கடவுள் அங்கே கொடி கொடுக்கிறார். அவர் வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனை வருகிற போது நம்மோடு தீர்க்கப்படுவது ரொம்ப பெருசாகி பஞ்சாயத்து வேற ஆளை இருந்தோம்னா கதை முடிச்சு போச்சு. உங்களுக்குள்ளே அதை பார்த்து அதை தீர்க்கிற போது சுலோகமா போகும். பெருசாயிட்டு வெளியே பஞ்சாயத்து போட ஆளும் தான் உள்ளதே இல்லாம ஆகிடுவாங்க. கணவன் மனைவி சண்டை நினைச்சு பிறந்த குழந்தைக்கு கேட்கணும். அப்போ அம்மா அந்த மனைவி சொல்லுது, எங்க அப்பா பேர் தான் உடம்பு. கணவன் சொல்றாரு, எங்க அப்பா பேர் தான் உடம்பு. 2 பேருக்கும் பயங்கர சண்டை, ஒரே சத்தமா கேட்குது. பக்கத்து வீட்டுல எப்பதான் இருப்பாங்கல்ல, எப்போ சத்தம் கேட்கும், எப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கும். பக்கத்துல வந்தாச்சு, என்ன பிரச்சனை, எங்க அப்பா பேர் அந்தோணி அப்படின்னு சொல்லி மனைவி சொல்றாங்க, அதான் உடம்பு. அவர் சொல்றாரு, எங்க அப்பா பேர் அருள்மணி, அதான் உடம்பு. இப்படி சத்தம் போட்டு இருந்தாங்களா, அவர் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாங்க, சேர்ந்து அந்தோணி, அற்புத, அருள்மணி. இவங்க அந்த நேரத்தில் அப்படியே அங்கே கேட்டாங்க. அவர் போன கூட யோசனை வருது, அந்த அற்புதம் எப்படி வச்சு, அந்தோணி அருள்மணி தான் வரணும், அற்புதம் எப்படி வச்சு அவருக்கு போய் இல்லாம கேட்டாங்க. அது எங்க அப்பா பேர் பாருங்க. யாரால இருந்தோம்னா உள்ள வந்து விளையாடிட்டு போயிடுவாங்க, உள்ள வந்து புகுந்து விளையாடிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பிரச்சனை, நம்ம சிக்கல்கள் இருக்கிற போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு தான் முயற்சி இருக்கணும், அதற்கு தான் நிதானமாக செல்ல வேண்டும். ஆகவே மனிதர்கள் எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார்கள், மனக்காயம் அடைய செய்ய, மனப்புண்ணை உருவாக்க, மன நிம்மதி இழக்க செய்வதற்காக ஆட்கள் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேலையாக வைத்திருக்கிறார்கள்.
அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுவது, அடுத்த குடும்பத்துக்கு எடுப்பது, இவையெல்லாம் நடக்கிறது. ஆனால் அதை மத்தியில் நம்ம ரொம்ப கவனமாக தெளிவாக சொன்னாங்க. ஆக நமக்குள்ளே திருக்குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் பார்க்கணும். ஏகப்பட்ட பிரச்சனை, சொல்ல முடியாத துயர், அவ்வளோ பிரச்சனை. உங்களுக்கு இருக்கிறத அங்கேயும் பார்க்க ஒன்றுமே இல்லை, நத்திங். ஆனால் அங்கே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பெரிய நேரங்கள். ஆனால் அதெல்லாம் அவங்க ஆண்டவர் துணையோடு, ஆண்டவருடைய அருட்கரத்தோடு ரொம்ப எளிதாக கொண்டு போவாங்க. ஆகவே நமக்குள்ள பிரச்சனை வரலாம். உங்கள் குடும்பத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுங்க, ஒரே பிரச்சனையாக இருக்கு, ஒரே பிரச்சனையாக தான் இருக்கு. ஆனால் அந்த ஒரே பிரச்சனை தான் நீங்கள் என்ன சொல்லுங்க, ஒரே பிரச்சனை தான் இருக்கு. அந்த ஒரே பிரச்சனையை நாம் நமக்குள்ளே இருக்கும் போது, கண்டுபிடிக்கிற போது அதற்கான தீர்வு என்பது கண்டிப்பாக முதல் வாசகங்கள் பார்க்கிற போது அங்கே முதல் வாசகத்தின் குடும்பத்தின் பெயரை சொல்லுவாங்க. அண்ணா, ஏல்கானா, சாமுவேல். அந்த குடும்பம் அவங்களும் ரொம்ப பெரிய உதாரணமாக நமக்கு இருக்கிறாங்க, ரொம்ப உதாரணமாக இருக்கிறாங்க. அண்ணாவும் குழந்தை இல்லை, அவங்க ஆண்டவர் அழைத்து வருகிற போதான் அவங்க மனமாக நினைச்சுவாங்க. அவர் உரையை ரொம்ப துன்புறுத்தினாங்க. குழந்தை இல்லாத நேரத்தில் எல்கான சொல்றாரு பாருங்க, குழந்தை இல்லை. அப்போ அண்ணா சாப்பிடல, அழுக, வேதனை, துயர். அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே இடிய போல அவங்க தாக்குது. அப்போ அண்ணா ஒரே அங்கே சாப்பிடவே இல்லை. அப்போ எல்கான சொல்றாரு பாருங்க, ஒன்று சாப்பிடுவேன் 1ஆம் அதிகாரம் 8ஆவது சொல்றாரு பாருங்க, அண்ணா அழாத, கவலைப்படாத, சாப்பிடாம இருக்காத, நான் இருக்கிறேன்ல, நான் 10 பிள்ளைகளுக்கு சமைக்கலாம், அதை விட மேலானது நான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கிறார், மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டு எப்படி பாருங்க, ரொம்ப அழகில் இருக்கும்போது, ரொம்ப துயரத்தில் இருக்கும்போது, 10 பிள்ளையை விட நான் மேலானவங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லி எல்கானா மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கிறார், மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறார். இதான் ஒருவர் மற்றவருக்கு செய்யக்கூடிய மேலான உதவி, ஒருவர் மற்றவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாராட்டு. அதைத்தான் கொடுப்பதற்கு சிறப்பானவர்கள் அழைக்கிறது. இப்படி இருந்தால் கோவப்பட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. குடும்பத்தில் சிறப்பான காரியங்கள் செய்வதற்கு எதுவுமே கிடையாது. அதை சிறப்பான விதத்தில் நாம் செய்ய வேண்டும். இதே மாதிரி நல்ல மொழிகள் எல்லாம் பழகிக்கொள்ள வேண்டும். இதே போன்று நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகணும், கண்ணாடி முன்னாடி சொல்லி பழகணும். உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிற போது இதே மாதிரி நல்ல வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதே மாதிரி நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். இப்படிலாம் வருகிற போது குடும்பம் ரொம்ப சிறப்பாக அமையாது. எந்த சக்தியும் பிரிக்க முடியாது, எந்த நபருமே எதுவுமே செய்ய முடியாது. அப்படி வளர்க்க வேண்டும். இரண்டாவதாக இந்த எல்கானா குடும்பத்தை பார்க்கிற போது நமக்கு நம்ம கடவுளுக்கு ஒன்று கொடுத்துட்டோம்னா அவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறார். கடவுளுக்கு கொடுப்பதற்கு யாருக்கும் தயங்கக்கூடாது. அந்த மகனையை கொடுக்கிறாங்க, அவர் மிகப்பெரிய பலனை கொடுக்கிறார், மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறார். கடவுளுக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டோம், நபரை கொடுத்து நம்ம வாழ்க்கையை கொடுத்துட்டோம்னா அவர் பல மடங்கு திருப்பிக்கிறார். அதில் எது சந்தேகம் இல்லை, யாருக்குமே சந்தேகம் இல்லை, எந்த சந்தேகம் வர வேண்டாம். கடவுளுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அது பொருளாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், நம்மளா இருக்கலாம், நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், அவர் பல மடங்கு திருப்பிக்கிறார், பல மடங்கு திருப்பிக்கிறார். அது எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க கொடுத்து பார்க்கல, அதனால வர கொடுத்து பாருங்க. ரொம்ப சிறப்பான நமக்கு வள்ளியூர்ல மரக்கடை வச்சிருக்காங்க, திருவாளர் ஜான் வில்சன் அந்த மரக்கடை வச்சிருக்காங்க. 10வது கோயில் அந்த மரங்கள்லாம் வாங்கணும், மரங்கள்லாம் வாங்கணும். அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு பாரு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இதுதான் உங்களை போல தான் நான் ஆளுங்க, வேறு ஆளுநர் உதவி பண்ண அப்படின்னு. நாங்கள் முடியும் போது தார அப்படின்னு, ஆனால் முடியும் போது தார அப்படின்னு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களை பார்த்து நன்றி சொல்ல போயிருக்கோம். 10வது மக்களோட நன்றி சொல்ல போயிருக்கோம். ஃபாதர் 25,000 கொடுத்தா 1 லட்சம் கிடைக்கும். 25,000 நம்ம கோயில் கொடுத்தோம்னா எனக்கு 1 லட்சம் மட்டும்தான் கிடைக்கும். அந்த அளவு கடவுள் எனக்கு நிறையமா தாரான்னு சொல்லி அவர் வரதுரைக்கு வச்சார். நான் எப்படி போனேன், பழைய பணத்தை கொடுத்ததுமே பின்னாடி போகிறது தான் இவ்வளோ நாள் ஆகும், ஏதாவது கிடைக்குமா கொண்டு கொடுக்கலான்னு தான் இவ்வளோ நாள் எடுத்து மெதுவாக போகணும். அந்த அண்ணன் சொல்கிறாங்க,
25,000 கொடுத்தா 1 லட்ச ரூபா கிடைக்குது. அந்த அளவுக்கு கடவுள் உண்மையாக தந்தாரு. நீங்கள் கொடுத்து பார்க்கல, அதனால கிடைக்கல. கொடுத்து பார்த்தவங்க ரொம்ப அதிகமாக அமைக்கிறாங்க. அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? அமைக்கி குளிக்கு சரித்து விட முடியாத கடவுள். பொருள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் அவன்கிட்ட கொடுத்தா ரொம்ப தூக்கி விட்டுருப்பாரு. நம்ம வாழ்க்கையும் அவன் கையில் கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு வளர வச்சுருவாரு. அப்படிப்பட்ட கடவுள். அன்புள்ளே, இந்த நேரத்தில் கடவுளுக்கு நம்முடைய பிள்ளைகளே கொடுக்கிற போது சமூகங்களை கொடுத்தார்கள். அதே போல் நம்முடைய பிள்ளைகளும் இன இளைஞர்களுக்காக கொடுக்கிற போது உங்களை அப்படியே உயர்த்துவார். நீங்க என்ன நினைப்பீங்க? அவனை வச்சானே வாழ வேண்டியிருக்கு, இந்த பிள்ளைய வச்சானே வாழ வேண்டின்னு நினைப்பீங்க. கடவுளை கொடுத்து பாருங்க, அவர் வாழ வைப்பார். தலைமுறை தோறும் வாழ வைப்பார். சிறப்பாக அவர் மாற்றுவார். ஆக இப்படிப்பட்ட நல்ல பண்புகள்லாம் குடும்பத்தில் வருகிற போது குடும்பம் உண்மையாக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு காரங்காடு, மேல காரங்காடு, அங்கே ஒரு 60வது கல்யாணம் ஸ்பெஷல் திருப்பதி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடக்குது. 60வது கல்யாணம். அந்த பிள்ளைங்களாம் சேர்ந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் 60வது கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அவங்க மகன் நேரத்தை எங்கள் ஃபோனில் ஞாபகப்படுத்துறாங்க. மதத்தை கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, எப்படி செய்யணும்னு கேட்கும்போது புதுசாக கல்யாணம் நடக்குதுங்களா அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா ஜாம் கொண்டாட போகிறோம். அவ்வளோக்குள்ள அவங்க வாழ்ந்துருக்காங்க. அவங்க தம்பதியினர் பேர், மணமகன் பேர் ராஜ், மணமகன் பேர் மல்லிகா. இந்த தம்பதியினருக்கு 60வது கல்யாணம். இன்னைக்கு வெளி வெடிக்க போகிறோம் பாரு, கொடுத்து போகிறோம். அவங்களோட மாற்றி சொல்கிறாங்க. அவ்வளோ நல்லா வாழ்ந்துருக்காங்க, அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க, எங்களுக்கு ஏடிப்படியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கொண்டாட போகிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் 12 மணிக்கு 4 பூசை கட்டி வந்து பாருங்க. 60வது கல்யாணம் அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அன்பர்களே, உங்கள் திருமண வாழ்க்கையை பார்த்து பிள்ளைகள் மெய் சேர்த்து போக வேண்டும். எங்கள் அப்பா அம்மாவும் எவ்வளோ சந்தோஷமாக திருமண வாழ்க்கையை கொண்டாடுறாங்க. பிரச்சனை இருக்கு, துயரம் இருக்கு, அதில் எப்படி கொண்டு போகிறாங்க என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் அதையெல்லாம் பார்த்து தான் ஒரு கொண்டாட்டமாக மாற்றி மிக சிறப்பாக வரும். அப்போ அதற்கு ஏற்றவாறு திருமண வாழ்க்கை அமைவதற்கு யாகம் வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும், நல்ல எண்ணம் வேண்டும். இப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக திருக்குடும்பமாக அன்னை மரியாதை சூசியப்பர் இயேசு வந்த பிறகு அந்த குடும்பம் எப்படி மாறுகிறது? திருக்குடும்பமாக. இயேசு இல்லாத குடும்பம் வெறும் குடும்பம். இயேசு இருக்கிற குடும்பம் குடும்பம் கரெக்டாக ஒரு அப்படியே 3 இருக்கும். இயேசு இல்லாத குடும்பம் வெறும் குடும்பம். இயேசு இருக்கிற குடும்பம், அப்போ இயேசு இருக்கிற குடும்பம் தான் முக்கியமானது. அப்போ இயேசு இருக்கிறதாலே 1000 குடும்பம். நமக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு. உங்கள் குடும்பம் உடைந்திருக்கலாம், கலைந்து போயிருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம், நிம்மதி இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இதையெல்லாம் நாம் கடைபிடிப்பது கண்டிப்பாக திருக்குடும்பம் மாறும். இதை கடைபிடிக்க என்ன வேணும்? திறந்த உள்ள வேணும், தூய ஆவியாரின் துணை வேணும். இருந்தால் தான் செய்ய முடியும். இல்லைன்னா இந்த காலத்தில் வைக்க அந்த காலத்தில் காத்தோட போயிடும். ஏற்கனவே காத்தோடு நல்லா அடிக்கணும், காத்தோட போய் இறக்க முடியும். கண்டிப்பாக கடைபிடிப்போம். ஒரு ஏற்றுக்கொள்ள தான் கண்டிப்பாக திருக்குடும்பம் மாறும். அதற்கு முயற்சி எடுப்போம். திருக்குடும்பத்தில் எல்லாம் வேண்டிக்கணும், திருக்குடும்பத்தை ஒப்படைப்போம், திருக்குடும்பத்தில் சகாதாரம் அடைக்கணும். அப்படி அடைகிற போது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அருமையாக மகிழ்ச்சியாக மாறும். அது ஒரு வைராக்கியமாக செயல்பட வேண்டும். ஏனோ தான் வாழ வேண்டாம். அந்த ஆளை தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, வேறு வழியே மாற்ற முடியாது. பிரான்சிஸ் சசியார் சொல்றாரு, மாற்ற முடிவதை மாற்றவும், மாற்ற இல்லாததை ஏற்றுக்கொள்ளவும். எத்தனை வருஷம் தான் குழம்பிட்டே இருக்கீங்க? என்ன ஏற்றுக்கு போயிட்டே வேண்டியதான், நடக்கிற பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அது எப்படி போனோம்? சிறப்பாக போனோம், நல்ல நிறைவாக போனோம், நிறைவை கொண்டு போனோம். அப்படி வாழ்வதற்காக செயல்படாது. அப்போ அதற்கு ஏற்றவாறு யோசிங்க, திட்டமிடுங்க. இன்று நிதானமாக குடும்பத்தை பார்க்க அது ரொம்ப சிறப்பாக அமையும். கடவுள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை உயர்த்துவதற்காக, உங்கள் வாழ்க்கையை மேலே கொண்டு போவதற்காக இருக்கிறார், பிறந்திருக்கிறார். ஆகிய அந்த பாலனத்தை மன்றாடுவோம், அருள் பெறுவோம், ஆசை கேட்போம். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சத்தமாக பாடுவோம்.
மன்றாட்டுகளை இறைவன் பாதத்தில் எடுத்து வைக்கிற நேரம் இது. நம்முடைய மன்றாட்டுகளை இறை பாதத்தில் எடுத்து வைத்து நாம் பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது கரவேந்தி வரம் என்றும் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழுது ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவியாய் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உமதேவிலும் எங்களை உணர்ந்து பணி செய்யவும் மக்களின் நல்வாழ்வில் சுயநலமின்றி கவனம் செலுத்தவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க ஏழை போல் பிறந்த இயேசுவே, உமது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்களில் உள்ள ஏழை குடும்பங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் அவர்களின் வாழ்க்கை ஆதாரங்களை உயர்த்திட உதவிடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பை பகிர்ந்தளிக்க எம்மை தேடி வந்த இறைவா, இந்த நல்ல நாளில் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று மகிழ்வுடன் வாழ இவ்வுலகில் எதிர்நீச்சல் போட்டு திருக்குடும்பத்தைப் போல் அமைதியான குடும்ப வாழ்க்கை நடத்த வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கீழ்ப்படிதலின் மகிமையை உணர்த்திய இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பையும் அடுத்திருப்பவருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை கலந்துக்கும் மிக முக்கியமாக நம்முடைய குடும்பத்தை பற்றி பார்க்கிறோம். கண்களை கொடுங்க, கரங்களை குவிங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? அதை நிதானமாக யோசிக்க கூட நேரம் ஒதுக்கி இருக்க மாட்டோம். பரபரப்பான உலகம். ஆக எங்கள் குடும்ப வாழ்க்கை பற்றி கூட யோசிக்க மாட்டோம். யோசித்து பாருங்கள். குடும்ப வாழ்க்கை பற்றி இப்பொழுது மகிழ்ச்சி வருகிறதா? கஷ்டமாக இருக்கிறதா? வலி ஏற்படுகிறதா? ஒரு வசந்தம் வருகிறதா? எல்லாவற்றையும் கடவுள் மாதிரி சொல்லுங்க, ஒப்படைங்க, திருக்குடும்பத்தில் ஒப்படைங்க. பெருமூச்சோடு கவலையெல்லாம் எடுத்து வெளியே போடுங்கள். மகிழ்ச்சியை திருக்குடும்பம் தரும். இயேசுபாலன் தருவார். ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் ஓடி கொண்டிருக்கலாம். அதனால் அமைதி இல்லாமல் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷமே போச்சு அப்படின்னு சொல்லி அழலாம். கடவுள் முன்னால் அழுகிற அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. கடவுள் முன்னால் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் வேதனையை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். அந்த பிரச்சனையை சொல்லி, இயேசுவே, திருக்குடும்பமே, இந்த பிரச்சனைக்கு விடுதலை தாங்க, இந்த பாரத்திலிருந்து என்னை காப்பாத்துங்க.
இதிலிருந்து ஒரு முடிவு தாங்க முடியாத பிரச்சனையா இருக்கு. தாங்க முடியல, பொறுத்துக்கொள்ள முடியவில்லை, அழுறேன், கதறேன், கண்ணீர் வடிக்கிற கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க, எங்க குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, மன்றாடுங்க. என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேங்கிறார். யோவான் செய்தி 14:14 திருக்குடும்பத்தின் பெயரால் மகிமையாக அந்த பிரச்சனை நீங்கும்படியாக, அந்த சவால் காணாமல் போகும்படியாக, அந்த வேதனை இல்லாமல் போகும்படியாக ஜெபியுங்கள், நம்புங்கள், நல்லதே நடக்கும், நம்புங்கள், எல்லாமே கிடைக்கும். பேரிழக்கம்ல இருவா இந்த இனிய தருணத்தில் எல்லாம் வல்ல கடவுள் எளியவர்கள், ஒன்றுமில்லாமல் சமமானவர்கள் எங்களை பார்க்க வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய கூக்குரலை கேட்டிருக்கிறீர்கள், கண்ணீரை துடைத்திருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு அசைவிலும் நீர் இருப்பினார். குடும்ப வாழ்க்கையை கொண்டு போவதற்காக ஞானத்தை தருகிறார்கள். சுறுசுறுப்பாக குடும்ப வாழ்வில் எங்களை பயன்படுத்துகிறார்கள். சோர்வு, அசதி, ஈடுபாடின்மை, ஆர்வமின்மை இவையெல்லாம் இல்லாமல் போவதாக குடும்ப வாழ்வு ஒரு கொண்டாட்டம் என்பதை உணர்வோமாக, தித்திப்போடு வாழ்வோமாக. அதற்கு தடையாக இருக்கிற அனைத்தையும் அப்புறப்படுத்துகிறார்கள். அதற்கு தேவையான அனைத்தை நிறைவாக தருகிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். அப்பொழுது புதிய உறுப்பினர்கள், புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிற திரு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நாங்கள் அதிலே பக்தியோடு பங்கெடுப்போம். புதிய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கும் உங்கள் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். புதிய உறுப்பினர்கள் சேர்க்கிறது. தந்தையே, இங்கு முன் வந்துள்ளவர்கள் அனைவரும் இயேசுவை முழுமையாக அன்பு செய்யவும், திருக்குடும்பத்தின் முன் மாதிரிகளான அன்பு, அருள், ஆசி, உறவு ஆகியவற்றில் வளரவும், பிறரிடம் இவற்றை வளர செய்யவும், பிறருக்கு பணிவிடை புரியவும் ஆவல் கொண்டு நமது திருக்குடும்ப சபையில் தங்களை சேர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். புதிய உறுப்பினர்கள் பெயர் பின்வருமாறு: திருமதி எஸ். லெனின் மைக்கேல், திருமதி ராணி கேதராஜ், திருமதி மரிய சுபிதா. உங்களிடம் இருக்கிற ஆவலை காண்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இருப்பினும் உங்களுடைய ஆவலை குறித்து அறிந்து கொள்ளும்படி கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொல்லுவேன். திருக்குடும்ப சபையில் சேர்ந்து மகிமைமிக்க பரிசுத்த திருக்குடும்பத்தின் பாதுகாவலில் நம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் வளர உங்களை முழுமையாக யாகம் செய்ய உண்மையாகவே விரும்புகிறீர்களா? உங்களுடைய பக்தினால் புண்ணியத்தின் மேல் ஆவலும், உங்களுடைய சாந்த குணத்தினால் பிறருக்கும், நன்னடத்தினால் பிறருக்கு நன்மாதிரியும், ஆர்வத்தினால் பிறருக்கு பணி செய்வதும், இச்சபையை வளரச் செய்வதும் உங்கள் மெய்யானத்தின் காரணமா? இச்சபையின் ஒழுங்குகளை உறுதியான உலகோடு கடைபிடிக்கவும், சபை பொறுப்பாளர்களுக்கு அன்பு காட்டி சபைக்கேற்ற அனைத்து செயற்பாடுகளிலும் அவர்களுக்கு அன்புடன் பணிந்திருக்கவும் வாக்களிக்கிறீர்களா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்பொழுதும் காப்பாற்றுகிறீர்களா? நம் ஆண்டவர் இயேசு அவருடைய புனித அன்னை கன்னிமரியா மற்றும் சூசேப்பருக்கும் திருக்குடும்ப சபையின் பெயருடன் இங்கு நிறுவப்பட்ட இச்சபையில் சேர்ந்து பணிபுரிய உங்களுக்கு இருக்கும் ஆவலை முன்னிட்டு உங்கள் பெயர்களை சபை பதிவேட்டில் மகிழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவை வாழ்வின் மையமாக கொண்டு புனித திருக்குடும்பத்தை பாதுகாவலாகவும் பரிந்து பேசுவதாகவும் வழிகாட்டியாக கொண்டு கிறிஸ்துவ வாழ்வில் வழிபாட்டிலும் பக்தியிலும் பணி மனப்பான்மையிலும் முன்னேறுவதே திருக்குடும்ப சபையின் நோக்கமாக இருப்பதால் புனித திருக்குடும்ப சபையின் குடிப்பினர் அனைவரின் முன்பாக புனித திருக்குடும்பத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் உங்கள் வாக்குறுதிகளை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பிரமாணிக்கமுடன் கடைபிடித்து காப்பாற்றும் பொருட்டு புனித திருக்குடும்பத்திற்கு உங்களே ஒப்புக் கொடுத்து மன்றாட்டை சொல்லுங்கள். புனித திருக்குடும்பமே, இன்று நான் உண்மை எங்களுக்காக பரிந்து பேசுவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவையும் உண்மையும் விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்றும் உங்கள்
மகிமைக்கு மாறாக யாதொன்றும் சொல்லவும் செய்யவும் மாட்டேன் என்றும் உறுதியளிக்கின்றேன். என்னை என்றும் உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் எனக்கு துணையாக இருந்து என்னை உமது அரவணைப்பில் வைத்து பாதுகாத்தரணும். ஆமென். அடையாளங்களை நாம் வந்திருக்கிறோம். கைகளை நம்மளையவா உங்களுடைய கிருபையால் ஆசுவாத்தால் இந்த அடையாளங்கள் ரட்சிக்கப்படுவதால் இதை ஒவ்வொரு நாளும் தேவை கொடுத்த நேரத்திலே மிக சிறப்பாக ஆர்வத்தோடு அணிவார்களாக இந்த நினைவு சின்னம், இந்த அடையாள சின்னம் இவர்களுக்கான ஒரு அடையாளம் என்பதை எல்லா காலத்திலும் உணர்வார்களாக. இதன் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறவர்கள் இதை அணிகிற போது திருக்குடும்பத்தின் நேர்மையான பண்புகளை பெற வேண்டும் என்று எண்ணப்படுவதால் திருக்குடும்ப உதவி இவர்களுக்கு எப்போது இருப்பதால் ஊக்கம் எப்பொழுது கிடைப்பதால் எல்லாம் இறைவன் தந்தை துணியாக ஆசீர்வதிப்பானாக. புதிய பொறுப்பாளர்கள் சேர்க்கும் நிகழ்வு. தந்தையே, இங்கு முன்வந்துள்ள புதிய பொறுப்பாளர்கள் அனைவரும் இயேசுவை முழுமையாக அன்பு செய்யவும், திருக்குடும்பத்தின் முன்மாதிரிகளான அன்பு, அருள், ஆசீர், உறவு ஆகியவற்றில் வளரவும், பிறரிடம் இவற்றை வளரச் செய்யவும், பிறருக்கு பணிவிடை புரியவும் ஆவலோடு நமது திருக்குடும்ப சபையில் புதிய பொறுப்பாளர்களாக தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் பெயர் பின்வருமாறு: தலைவி திருமதி ஜி ஹெப்சிபாய், துணைத் தலைவி திருமதி ஜெய செல்வத்தினி, செயலர் திருமதி கீதா அமலன், பொருளாளர் திருமதி எஸ் சரோஜா, ஆலோசகர் திருமதி பேபி ஆரோக்கிய ஜெபஸ்தியார். அன்புக்குரியவரே, புனித திருக்குடும்பத்தின் ஆதரவு உமக்கு கொடுக்கப்படும் தலைவி என்ற இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். அதனுடைய உயர்வுக்கு ஏற்றபடி பக்தியிலும் புண்ணியத்திலும் பணி மனப்பான்மையிலும் மற்றவர்கள் மாதிரியாக இருக்க விருப்பப்படுகிறார்கள். அலுவலை சார்ந்த கடமைகளை மட்டுமல்ல, இச்சபையின் பொது ஒழுங்குகளை கவனமாய் கடைபிடிக்க கருத்தாயிருப்பதோடு சொல்லிலும் செயலிலும் பிற உறுப்பினர்களுக்கு வேலை சட்டமாக நீ இருப்பினால். அன்புக்குரியவரே, புனித திருக்குடும்பத்தின் பாதுகாவலில் உமக்கு அளிக்கப்படும் துணைத் தலைவி என்ற பொறுப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். சபையை நடத்துவதில் உமது செயலால் ஆலோசனையாளர் தலைவிக்கு உதவியாக இருக்கிறார்கள். புனித திருக்குடும்பத்தின் அருள் உதவியால் உம்மால் மீண்டு மட்டும் சபையின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர் ஒற்றுமைக்கும் தலைவியோடு ஒத்துழைப்பு கொடுக்கிறார். கண்டிப்பாக ஒத்துழைப்பேன். அன்புக்குரியவரே, புனித திருக்குடும்பத்தின் பாதுகாவலில் உமக்கு கொடுக்கப்படும் செயலர் என்ற இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். சபையின் செயல்பாடுகளை குருவினுடைய மற்றும் தலைவருடைய ஆலோசனைகளை எப்போதும் கேட்டு எழுத வேண்டியதெல்லாம் கவனத்தோடு எழுதுகிறார்கள். கண்டிப்பாக கவனத்தோடு எழுதுவேன். அன்புக்குரியவரே, புனித திருக்குடும்ப பாதுகாவலில் உமக்கு கொடுக்கப்படும் பொருளாளர் என்ற இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். சபையின் நலனுக்காகவும் பராமரிப்புக்காகவும் உங்களிடம் கொடுக்கப்படும் பொருளையும் பணத்தை எல்லாவற்றையும் கண்டியும் தவறாமல் வைத்து கவனமாய் காப்பாற்றுகிறார்கள். புனித திருக்குடும்ப சபையில் பிறரங்கு பணிகளுக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்ட அனைத்தையும் கவனமாக காப்பாற்றுகிறார்கள். அன்புக்குரியவரே, புனித திருக்குடும்ப பாதுகாவலில் கொடுக்கப்படும் ஆலோசகர் என்ற இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். சபையின் ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவையான ஆலோசனைகளை சபை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பை கொடுத்து நிறைவாக
அழைக்கின்றேன். அனைவரும் இணைந்து உங்களையே திருக்குடும்பத்துக்கு ஒப்படைக்கிற அடையாளமாக ஒப்புக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுங்கள். உண்மை எங்களுக்கு பரிந்து பேசுபவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவையும் உண்மையும் விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்றும் உங்கள் மகிமைக்கு மாறாக யாருடையும் சொல்லவும் செய்யவும் மாட்டேன் என்றும் உறுதியளிக்கின்றேன். என்னை என்றும் உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். எனக்கு துணையாக இருந்து என்னை உமது அரவணைப்பில் வைத்து பாதுகாத்தருளும். ஆமென். காணித்து பாருங்கள். குத்துவிளக்கு ஏற்றுதல். கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரை போல் நாமும் ஒளியின் பாதையில் நடக்க நம்மை வழிநடத்தி செல்லும் நமது பாசத்துக்குரிய பங்குத்தந்தை அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். கடந்த ஓராண்டு முழுவதும் திருக்குடும்ப சபையை சீரும் சிறப்புமாய் நடத்தி வந்த திருக்குடும்ப சபை தலைவி திருமதி அமலா அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். திருக்குடும்ப சபை பணிகளை திறம்பட செய்ய ஆர்வமாய் பொறுப்பேற்றிருக்கும் புதிய தலைவி திருமதி ஹெப்சிபாய் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். பக்கம் 45. மாற்றினதே
மகிழ்வின் பலிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தான் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரை உதவியால் எம் குடும்பங்களை உம் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதைகளை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறையியல்பின் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவிழமானார். ஆகவே நாங்கள் வானதூதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியில் பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவர் மாறுவனமாக. அவர் பாடுபட உலகணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் வந்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்ந்து எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், நீங்கள் ஆகிய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நடைபெறச் செய்கிறது. மேலும் உயிர்கள் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துள் நடைபோர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்று எங்கள் அனைவருக்கும் இணக்கமாயும் கடவுளின் கண்டித்தாயும் எங்கள் பாதுகாவலையும் அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கல்வியின் அரசி தூய எல்லோருதல்லை அவருடைய கணவரான யோசிப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திரைத்தோர்கள் இவ்வுலகில் நமக்கு உதவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடு நாம் நிலைப்பாட்டில் பங்கோடு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமல்ல உம்மை மாற்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றை எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபணிப்பதையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எமிப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. குடும்பத்தில் எல்லாம் திருவிழா, திருக்குடும்ப திருவிழா, நம்ம குடும்பத்தில் திருவிழா, உங்க குடும்பத்தில் தனிப்பட்ட விதத்தில் திருவிழா. அவை நம்ம குடும்பத்தில்
திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை மற்றவரோடு இருக்கிறது எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கோம். நீங்களும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை நாம் பரிமாறிக்கொள்வோம். இதோ இயேசு கிறிஸ்து இவரே உலக பாவங்களை போக்குகிறார். நம்முடைய குடும்பத்தை இதுவரை சிறப்பாக பாதுகாக்கிறார். கவலையில் வந்தது, பிரச்சனை வந்தது, ஆனால் கடவுள் கண்கலங்காமல் இதுவரை பார்த்துக்கிறார். நன்றி சொல்லுவோம். இயேசுவை தெய்வீக இரட்சகரை நன்றி என்று சொல்லுவோம். குலமாற மனதார நன்றி செலுத்துவோம். வளர்ந்தது, உருவாகியது என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய ஆற்றல் அல்ல. ஆண்டவரே, எல்லாம் உம்முடையது, பெற்றுக்கொண்டது எல்லாமே உம்முடையது, வளர்ந்து வந்தது எல்லாமே உம்முடையது சொல்லி ஆண்டவர் பார்த்து அப்படியே தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுப்போம். சிரம் தாழ்த்தி ஒப்படைப்போம். பணிந்து தொழுவோம். இவரை ஆராதிப்போம். இந்த ஆராதனைக்குரிய அதிசய விருது கிடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நான் தகுதியற்றவன். நம்முடைய திருக்குடும்ப சபையில் உள்ள உறுப்பினர்கள் பொறுப்பாளர் மட்டும் இயேசுவின் திருவுடலுக்கு வழங்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு இயேசுவின் திருவுடல் வழங்கப்படுகிறது. பக்கம் 47. Yeah.
எங்களது குடும்பங்கள் நாளும் அது இறை நம்பிக்கை வளர இயேசு
புரியும் இறைவா, இன்று திருக்குடும்ப சபையில் உள்ள நாங்கள் அனைவரும் சேர்ந்து திருக்குடும்ப திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கவும் அதன் மூலம் இறைவனின் அருளையும் ஆசிரையும் பெற உதவி புரிந்த இறைவா, உமக்கு நன்றி. வாழ்வளிக்கும் இறைவா, குடும்பம் என்கிற அன்பு உள்ளங்களின் சங்கமத்தில் நாங்கள் மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அன்பான குடும்ப உறுப்பினர்களை தந்து எங்களை வாழ்விக்கும் இறைவா, உமக்கு நன்றி. இன்று திருக்குடும்ப திருவிழா. அன்புக்குள்ளே நம்ம ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களும் சேர்ந்து இன்றைக்கு குடும்பங்களின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைத்து குடும்பங்களுக்கும் பங்கு தந்தை அரிசோடு சார்பாக திருக்குடும்ப பெருவிழா வாழ்த்துக்கள் அரிசோடு தெரிவித்துள்ளே கைதட்டி நாம் ஒருவர் இந்த பெருவிழாவை அரிசோடு கொண்டாட வாழ்த்துக்கள் கேட்டுக்கொள்வோம். இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக திருக்குடும்ப சபையினர் திருப்பலியை சிறப்பு செய்திருக்கிறார்கள். கைத்தட்டி அவர்கள் பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பாக அன்புக்குள்ளே திருக்குடும்ப சபையினுடைய பழைய பொறுப்பாளர்களோடு புதிதாக பழைய பொறுப்பாளர் திருமதி அமலா, திருமதி செலின், திருமதி சீலி, திருமதி ஷர்மிளா நாங்களுக்கும் மிக சிறந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதை மிகவும் பண்போடும் பணிவோடும் பணி செய்யக்கூடியவர்கள், சொல்ல வேண்டிய கருத்தை மிக சிறப்பாக சொல்லக்கூடியவர்கள், மிக அருமையான விதத்தில் பணி செய்தார்கள். மிக அருமையான விதத்தில் அவர்களை எளிய முறைகளே நாம் அணுகலாம். அதற்கு ஏற்றவாறு அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்பாடு அனைத்தவர்களுக்கும் பங்கு தந்தையிடம் எப்படி பேச வேண்டும் என்பதெல்லாம் நன்கு தெரிந்தவர்கள், 4 பேருமே தெரிந்தவர்கள். அதுதான் ஒரு கூட்டி. அதில் 4 பேருமே மிக சிறப்பாக பணிவாக பண்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள், புதிதாக பொருட்படுத்தார்கள். என்னுடைய ஆர்வங்களால் 2ஆம் வருடம் கூட அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கலாம் என்றெல்லாம் நான் நினைத்தேன். அந்த அளவுக்கு சிறப்பாக அருமையாக செய்திருக்கிறார்கள். ஏதாவது சுத்தம் என்று சொன்னால் அவர்களே வந்து சுத்தம் செய்வது, ஆலயத்துக்கான வேலைகளை செய்வது, உறுப்பினர் வரவேண்டால் அந்த பொறுப்பாளர்கள் வந்து செய்வது, இவற்றையெல்லாம் மிக அருமையாக செய்திருந்தார்கள். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஈடுபாடும் கண்டிப்பாக ஒரு பொறுப்பு முடிந்த பிறகு காணாமல் போய்விடக்கூடாது. ஒரு ஆள் பொறுப்பு அன்பு காணாமல் போய்விடாது. காணாமல் போன மகனை தேடி ஓமை கொண்டு வந்துவிடாது. காணாமல் போன மகனை தேடி ஓமை கொண்டு வந்துவிடாது. அந்த மகன் எங்கதான் இருக்கணும், எங்கதான் இருக்கணும். எவ்வளோ உற்சாகமாக உழைக்கணும். அப்படி ஒரு பொறுப்பு முடிந்த பிறகு நம்ம எவ்வளோ அழகாக செய்யணும் செய்யணும். புதிய பொறுப்பாளர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. அவர்கள் அதற்கு பணி செய்வார்கள், ஆலோசனை கொடுக்கவே தவிர யாருமே டாமினேட் பண்ணக்கூடாது. அவர்கள் செய்ய வேண்டிய கருத்துக்களை அவர்கள் செய்யணும். அவர்கள் பழகுவார்கள். நாங்கள் அதை சிறப்பாக செய்யணும் என்போடு கேட்டு பெரியவர்கள், மூத்தவர்கள் அவர்களுக்கான ஆலோசனை கொடுப்பது எல்லாருமாலும் சேர்ந்து மிக சிறப்பாக செய்யணும். ஆகவே இந்த பொறுப்பாளர்களை கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பாக நம்மளுடைய புதிய உறுப்பினர்களாக வந்திருக்கிறவர்கள் நாம் அன்போடு வரவேற்கிறோம். திருமதி லெனின் மைக்கேல், திருமதி ராணி மிதராஜ், திருமதி ஸ்மிதா, அந்த 3 பேரும் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கைத்தட்டி வருகின்ற சபையை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய புதிய பொறுப்பாளராக திருமதி எப்சிபாய் தலைவராக இருக்கிறார். துணைத் தலைவி திருமதி செல்வகிரி அவர்கள், செயலாளர் திருமதி கீதா, பொருளாளர் திருமதி சரோஜா, ஆலோசகர் திருமதி கேள்வி. இவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். கடவுள் அழைத்த பணி, கடவுள் கொடுத்ததை செய்வதற்கு இன்றைக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அவருடைய ஆர்வத்தை நாம் முதல் நாளே பார்த்தோம். ஆகிய ஆர்வம் அணையாமல் இருந்து பல்வேறு விதமான பணிகளை செய்ய அவருடைய அன்போடு பாராட்டி இந்த புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய அன்போடு வாழ்வோம். கைத்தட்டி அவருடைய பாராட்டுவோம். நமக்கு திருக்குடும்ப சபையினுடைய பணியாக சிறப்பாக பார்த்தபோது குறிப்பாக இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தப்படுத்துவோம். நீங்கள் இந்த நாட்களில் பார்க்க சொன்னால் நம்ம கழிப்பறை இருக்கிற திருப்பயணிகள் பள்ளி மாணவர்களுக்கான கழிப்பறை, அதன் முன்பாக இருக்கிற குப்பைகளை அகற்ற வேண்டும். அதன் பிறகு
புத்தாண்டுக்கு முன்னர் இந்த பகுதியெல்லாம் சுத்தம் செய்வோம். அது புத்தாண்டு முடிந்த பிறகு ஏதாவது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தை பார்வையிடுவது, இந்த ஆலயத்தை சுத்தம் செய்வது திருக்குடும்ப சபையுடைய பணியாக இருக்கிறது. ஆகவே பங்கு தந்தை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்களே வந்து பொறுப்பாளர்களை வந்து இந்த ஆலயத்தில் ஒரு முக்கியமான நடைபெறுவது, திருவிழா நடைபெறுகிறது, அல்லது சிறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது, கிறிஸ்துமஸ் வருகிறது, ஈஸ்டர் வருகிறது. அப்படி சொன்னால் அந்த நிகழ்வுக்கு முன்னால் வந்து ஆலயத்தை சுத்தப்படுத்துவது அதற்கு முடிந்த பிறகு. ஆக அதையெல்லாம் சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே புத்தாண்டுக்கு முன்னரும் புத்தாண்டு பின்னர் நீங்கள் அதை சுத்தம் செய்து குறிப்பாக அந்த கழிப்பறை பக்கத்திற்கு பகுதியை சுத்தப்படுத்தி அதை நடப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரம் இது முக்கிய நல்ல அன்புகளை இறைமக்கள் திருப்பலியை சிறப்பு செய்கிறார்கள். திங்கள் சீலி பீடா, செவ்வாய் ஜான்சி, தீவாய் மல்லிகா, புதன் பிரவீன் தர்ஷன், வியாழன் மெல்வா ஷர்மிளா, வெள்ளி செல்வி ஏஞ்சல் பெண்ணி, சனி லெனி மெல்வா, ஞாயிறு சரோஜா சீலி. திருப்பலி முழுவதும் மறைக்கல்வி குழந்தைகள் ஒரு 5 நிமிடம் ஆலயத்திற்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மறைக்கல்வி ஆசிரியர்கள் மக்கள் உங்களை சந்திப்பார்கள். மறைக்கல்வி பிள்ளைகள் ஒரு 5 நிமிடம் ஆலயத்திற்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே நாளை மாலையில் திருப்பம் நடைபெறுகிறது. நாளை மாலையில் திருப்பம் நடைபெறுகிறது. பங்கெடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய் வருகிற செவ்வாய் காலையில் திருப்பம் நடைபெறும். செவ்வாய் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து நற்செய்தி வழிபாடு நடைபெறும். அன்புக்குள்ளே இரண்டும் ஒரே நேரம் நடைபெறும். எதெல்லாம் ஒரே நேரம் நடைபெறும்? எல்லாம் ஒரே நேரம் நடைபெறுகிறது. நன்றி வழிபாடும் ஆவசங்கத்தும் ஒரே நேரம் நடைபெறும். நீங்கள் ஏகப்பட்ட பணிகளில் பரபரப்பாக இருப்பீங்க. அதனால் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையுமே நாம் சிறப்பாக நிறைவேற்றலாம். அதற்காக தான் செய்திருக்கிறது. ஆகவே கடைசி நாள் அதில் கண்டிப்பாக அவசியம் செய்யணும். உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என்னங்க எனக்காக இது மட்டும் செய்ய பல நேரம் சொல்லி கொடுத்தீங்களா, அந்த டைலாக் பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தி பிள்ளைகளை கொண்டு வந்து கணவரை கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாடி கொண்டு போட்டு அவர் நல்ல அவசியம் செய்து புத்தாண்டை செல்வாக நடப்பதற்கு ஏற்ற வழிவகை செய்ய போடு கேட்டுக்கிறேன். ஆகவே நன்றி வழிபாடு அது முக்கியமானது. 6 நல்லது 7 கால் மிச்சு போனால் யார் அவ்வளோ நடைபெறும். அதுக்கு ஏற்றவாறு பங்கெடுப்பதற்கு ஏற்றவாறு நீங்கள் வந்துருக்கீங்க. தண்ணி மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுது. ஆகவே என் குடும்பத்தில் 6 7 கால் வரை நான் முடிவெடுத்துட்டோம். நாங்கள் கண்டிப்பாக ஆலயத்தில் தான் இருப்போம். வழிபாட்டில் கண்டிப்பாக பங்கெடுக்கணும்னு சொல்லி உறுதியாக தீர்க்கமாக முடிவெடுத்து புத்தாண்டில் அப்படி நிற்கும். ஆண்டவர் நான் ரெடியாக இருக்கேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தயாராக இருக்கேன் சொல்லி அதற்கு ஏற்றவாறு உங்களை தயார் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நள்ளிரவு செவ்வாய் நள்ளிரவு 11:45 மணிக்கு புத்தாண்டு பெருவிழா திருப்பல் நடைபெறும். குடும்பமாக பங்கெடுத்து இடையாசிப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே கேலண்டர் பங்கு கேலண்டர் யாருக்காக தேவைப்பட்டால் அது நான் வருவோம் இல்லை என்றால் தேவைப்படுவதற்கு தேவையான கேலண்டர் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முழுவதும் திருக்குடும்ப சபையினரை பங்கு தந்தை இலக்கு மகிழ்ச்சி மாடியில் சந்திக்கிறார். திருப்பலி முடிந்த பிறகு திருக்குடும்பம் சார்பாக ஒரு குழு புகைப்படம் இருக்கிறது. ஆகிய அனைத்து மக்களும் பங்கெடுக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கனிமிகு தந்தையே, இத்தகைய அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இணையாக பின்பற்ற செய்தரும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
திருப்பலி நிறைவேற்று. பக்கம் 103. Amen.